இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிறு? நேற்றைய தினத்திலே என்ன ஞாயிறாக நம்முடைய திருச்சபை ஆசரிக்கிறது? திருவசனத்திலே அந்த தலைப்பில் அந்த வார்த்தை வந்திருக்கும், உக்ரானத்துவ ஞாயிறு அல்லது கண்காணித்துவ ஞாயிறு. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பணிவிடைத்துவ ஞாயிறு, ஸ்டீவர்ட்ஷிப் சண்டே என்று சொல்லி நம்முடைய திருச்சபையானது திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5வது ஞாயிறை ஆசரிக்கிறது. அதுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை என்ன சண்டே, என்ன ஞாயிற்றுக்கிழமை? திருவசனத்தில் இருக்கு, சீஷத்துவ ஞாயிறு, டிசைபிள்ஷிப் சண்டே என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே சீஷத்துவத்தை குறித்து நாம் அதிகமாக வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். இன்னும் டிசைபிள்ஷிப் கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணினவர்களை நம்ம பார்க்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினத்திலே நமக்கு ஆன்லைன் சர்வீஸும் இல்லைன்ற அப்படின்னு சொன்னால், அதனால் அதை குறித்தே பேசலாம் என்று சொல்லி உங்களோடு ஆசைப்படுகிறேன். ஸ்டீவர்ட்ஷிப் சண்டே ஏன் இது ஆசரிக்கப்படுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பணிவிடைத்துவம் முக்கியம். டிசைபிள், ஸ்டீவர்ட், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. டிசைபிள் என்று சொல்லும்போது ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்லது சீடர்கள். நாம் வேதாகமத்திலே இந்த சீடர்கள், சிசிகள் என்ற வார்த்தைகளை பார்க்க முடியும். ஸ்டீவர்ட் என்றால் யார் என்றால் ஒர்க்கர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், கடவுளுக்காக வேலை செய்பவர்கள் தான் ஸ்டீவர்ட்ஸ். எல்லா கிறிஸ்தவர்களும் சீடர்களாக இருக்க முடியாது, எல்லா சீடர்களும் பணிவிடைக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டீவர்ட் என்ற வார்த்தையினுடைய அதனுடைய ஆர்ஜின் நம்ம பார்க்கும்போது 2 வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஸ்டிக், வார்ட். ஸ்டீவர்ட் என்ற வார்த்தைக்குள்ளாக 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஸ்டிக், வார்ட். ஸ்டிக் என்றால் ஹவுஸ், நம்ம தங்கி இருக்கக்கூடிய வீடு. வார்ட் என்றால் நம்ம மருத்துவமனையில் சொல்லுவோம், அது நவுனாக பெயர் சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. அதனுடைய வினைச்சொல்லின் அர்த்தம் என்னவென்றால் கவனிப்பது, டு கீப். ஆகவே ஒரு வீட்டை கவனிப்பது என்பதுதான் ஸ்டீவர்ட் என்ற வார்த்தையினுடைய அந்த மூல பதத்தினுடைய அர்த்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஸ்டீவர்ட் என்ற வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது பணிவிடை செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே டிசைபிள் என்பது சீஷத்துவம், அதாவது கடவுளை பின்பற்றுவது, கடவுளுக்குரிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது. ஆனால் ஸ்டீவர்ட்ஷிப் என்பது பணிவிடைத்துவம், கடவுளுக்காக பணி செய்வது என்பதை நாம் அங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக வாசிப்போம். மார்க் நற்செய்தியாளர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லும்போது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அந்த 2 காரியங்களையும் ஒரே வசனத்தில் உள்ளடக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஆகவே இந்த வேதவசனமே தெளிவாக கற்றுத் தருகிறது. சீஷன் என்பது வேறு, வேலைக்காரன் ஸ்டீவர்ட் என்பது வேறு என்பதை நாம் தெளிவாக அங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் காலேஜில் படிக்கும் சில TK சார், கருணாகரன் சார், நான் பிலீவர்ஸ் கேம்ப், பிலீவர்ஸ் கேம்ப், டிசைபிள்ஷிப் கேம்ப், அதற்கு அடுத்து லீடர்ஷிப் கேம்ப், பணிவிடைத்துவத்திற்கான கேம்ப், அவர்கள் இப்படி பிரித்தெடுத்து நடத்துவதை ஜோயலனை ஜோன்ஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆகவே இப்படி முதிர்ச்சி நிலைகள், படிநிலைகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பணிவிடைத்துவம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கண்காணி என்று சொல்லி நம்முடைய வேதாகமத்திலே, தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கண்காணி என்ற வார்த்தைகளை நம்முடைய வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். மேற்பார்வையாளர் என்று சொல்லி தூய மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையிலே கடவுளாலே ஒரு உக்ரானத்துவ பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனாக, தாயாக,
பிள்ளையாக அல்லது சமூகத்திலே பணியாற்றுபவராக, ஆசிரியராக, கடவுளுடைய இறைப்பணியை செய்பவராக ஏதோ ஒரு உக்ரானத்துவ பொறுப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் திருச்சபை இந்த ஸ்டீவர்ட்ஷிப் சண்டையை ஆசரிக்கிறது. உக்ரானத்துவ ஞாயிறு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு ஆசரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த ஸ்டீவர்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பொறுப்பாளர்களுடைய பொறுப்பு என்ன என்று சொல்லி 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய பொறுப்புகள் வேறுபட்டிருக்கலாம். என்னுடைய பொறுப்பு வேற, உங்களுடைய பொறுப்பு வேற, உங்களுக்குள்ளும் அநேக விதமான பொறுப்புகள் காணப்படும். இந்த நாளிலே அனைவருக்கும் பொதுவான ஒரு 3 பொறுப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவராகிய கடவுள் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதலாவது நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், ஸ்டீவர்ட்ஸ் டு த கிரியேஷன், மற்ற படைப்புகளுக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பாளிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர் நேர்த்தியாக படைத்தார். படைத்தவற்றை நல்லது என்று கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு மனிதனை படைக்கும் போது மாத்திரமே கடவுள் தமக்கு தாமே பேசிக் கொள்கிறார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவமாக. மற்ற எல்லாவற்றையும் படைக்கும் போதும் மற்ற காரியங்களோடு தான் கடவுள் பேசுகிறதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது அங்கு 20ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுள் என்றார். அங்கு கடவுள் அங்கு தன்னை நோக்கி சொல்லவில்லை மற்ற காரியங்களை படைக்கும் போது. ஆனால் மனிதனை படைக்கும் போது வித்தியாசமாக அவருடைய வார்த்தை நடைமுறைகள் காணப்படுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கு மனிதர்களுக்கு ஒரு பொறுப்பு மற்ற படைப்புகளை காட்டிலும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற படைப்புகள் மனிதர்களுக்கு பொறுப்பாளிகள் என்று சொல்லி கடவுளால் நியமிக்கப்படவில்லை. மாறாக கடவுள் மனிதர்களை மற்ற காரியங்களுக்கு, மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இங்குதான் கடவுள் மனிதருக்குரிய பணிவிடைத்துவத்தை மற்ற படைப்புகளுக்கு மேலாக அங்கு கடவுள் மனிதர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சிருஷ்டிப்பின் வரலாறு நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. நீங்களும் நானும் இயற்கைக்கு பொறுப்பாளிகள். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக என்விரான்மெண்டல் சண்டே, சுற்றுச்சூழல் ஞாயிறை நாம் ஆசரித்தோம். சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை குறித்து வேதம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போர் குறித்த நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது கனி தராத மரங்களை தான் வெட்டி போருக்காக பயன்படுத்த வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய மரங்களை மற்ற காரியங்களுக்காக வெட்டக்கூடாது என்ற நியமத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதாகமத்திலே படைப்புகளுக்கு நீங்கள் நான் தான் பொறுப்பாளிகள். அந்த பொறுப்பை இன்றைக்கு மறந்து அது தவறி விடுவதனாலே இன்று இயற்கை பேரழிவுகளை, அது இயற்கை சீற்றங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே மழை இல்லை, அல்லது மழை வெயில் காலத்திலே மழை பெய்கிறது. இவ்விதமாக இயற்கை மாற்றங்களுக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பாளிகள். காரணம் என்னவென்றால், நம்முடைய பொறுப்பை நாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு நீங்களும் நானும் பொறுப்பாளிகள் என்பதை உணர வேண்டும். ஆகவேதான் அங்கு கடவுள் அங்கு ஆதாமை கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஆதாமுக்கு கடவுள் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லக்கூடிய காரியம், ஆகாயத்து பட்சிகளை
கவனித்து பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறதை அங்கு பார்க்கிறோம். இந்த இடங்களிலிருந்து, இந்த உவமைகளிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் தாம் படைத்த படைப்புகளின் மீது மிக கவனமாக இருந்து அவற்றுக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுக்கிறார். ஆகவேதான் ஆகாயத்து பட்சிகளையும் பிழை பூட்டுகிறார் என்று சொல்லி 26ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நொறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளைப் போலாயிலும் உடுத்திருந்ததில்லை. அங்கு காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறார் என்று சொல்லி அங்கு மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்து சொன்னதாக பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் பின்பற்றுகிற, நாம் ஆராதிக்கிற கடவுள் தாம் படைத்த படைப்பின் மீது அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார்கள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆகவே நாம் ஆண்டவருடைய சீடர்கள் அல்லது டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லுகிற நாம், அவரை பின்பற்றுகிற நாம் கடவுளை போல செயலாற்ற வேண்டும். அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் படைப்பாளர் என்ற பொறுப்பை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் படைத்த அவர் பராமரிக்கிறார், காக்கிறார், கவனித்து பார்க்கிறார், பிழை பூட்டுகிறார், உடுத்துவிக்கிறார் என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். படைப்பாளர் அந்த படைப்புக்கு பிற்பாடு அதை கவனிக்கக்கூடிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அங்கு கடவுளை போல நாமும் இயற்கையின் மீது உத்தரவாதம் எடுத்து அதை காக்கும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக என்ன பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமித்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமித்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது மோசையின் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது கடவுள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எவ்விதமாக அவருடைய வாழ்க்கையின் நடைமுறை காணப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பொறுப்பு என்னவென்றால், ஸ்டீவர்ஷிப் டு த ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ். நியாயத்திற்காகவும் அமைதிக்காகவும் நம்முடைய பொறுப்பு காணப்பட வேண்டும். நியாயத்திற்காகவும் அமைதிக்காகவும் நம்முடைய பொறுப்பு காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல் என்று சொல்லுகிறார். அங்கே நியாயத்தை சொல்கிறார். மற்றவர்களுக்கு காரியங்களை செய்யும் போது நியாயமாக உன்னுடைய சுமுத்திரையான நிறைக்கல் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். 16ஆவது வசனத்தை சொல்கிறார், இதுவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயத்திற்கு, அது இந்த நியமங்களுக்கு எதிர்பட்டு செயல்படுகிறவன் கடவுளுக்கு முன்பாக அருவருப்பானவன் என்று சொல்லி வேத வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் குரல் எழுப்புகிறவர்களாக, நம்முடைய பணிவிடைத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த காரியம் தேவைப்படுகிறது. எல்லோருமே இந்த பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எங்கு அநீதி கிடைக்கிறதோ அங்கு நீதிக்காக நாம் குரல் எழுப்ப வேண்டும். அது நீதியின் பக்கம் நிற்கும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். உதாரணமாக அங்கு சுமுத்திரையான நிறைக்கல்லை, அங்கு அளவுகோலை குறித்து அங்கு பதிவு செய்யப்படுகிறது. வேதாகமத்திலே அநேக காரியங்களை இந்த நீதிக்காகவும் அமைதிக்காகவும் நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை குறித்து வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய பொறுப்பு என்னவென்றால் அங்கே நீதிக்காகவும் அமைதிக்காகவும் பணியாற்றுவது. அது வீட்டிலாக இருக்கலாம், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தனிப்பட்ட குடும்ப காரியங்களாக கூட இருக்கலாம். எல்லாவற்றிலும் நம்முடைய பணிவிடைத்துவம் என்பது
நீதி நிறைந்ததாகவும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறதாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். லூக்கா என்ற நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அங்கு 25ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து, நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நல்ல சமாரியன் உவமையை குறித்து அங்கு நாம் அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு பகுதிதான். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையிலே அகப்பட்டு அங்கு காயப்படுத்தப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறதாக வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வாயிலா அவனுக்கு அந்த இடத்திலே அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபர்கள் தேவை. அந்த இடத்திலே அவனுக்கு அநீதி நடந்திருக்கிறது. அந்த இடத்திலே அவன் சமாதானமற்ற ஒரு நிலைமையிலே காணப்படுகிறான். ஏனென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கு முதலாவதாக அங்கு வரக்கூடியது யார் என்றால், தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அங்கே கடவுளுக்கு பணிவிடை ஆற்றக்கூடிய அந்த ஆசாரியன் வரும்போது அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்த அநீதி நடைபெற்ற அந்த மனுஷனுக்கு அந்த ஆசாரியன் பணிவிடை செய்யவில்லை. ஏனென்றால் அங்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து லேவியன், ஆசாரியருக்கு அடுத்ததாக மதிக்கப்படுகிற லேவியன் அங்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த இரண்டு பகுதிகளிலும் நாம் பார்க்கும் பொழுது அந்த வழியே வந்து அவனை கண்டு என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மனிதனுக்கு அநீதி நிலைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த மனிதன் இவ்விதமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த ஆசாரியனும் லேவியனும் வெறும் கேள்விப்பட மாத்திரமில்லை, அந்த வழியை வந்து கண்ணார கண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் சொல்லி கேட்கவில்லை, நேரடியாக பார்த்த இவர்கள் அங்கு இந்த மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடையை செய்ய தவறுகிறார்கள். அவனை கண்டும் காணாதபடிக்கு பக்கமாய் விலகி போனார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணம் வருகையில் அவனை கண்டு மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த மனிதனுக்கு பணிவிடை செய்தவன் சமாரியன். ஆனால் இந்த சமாரியன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அடிபட்டு கிடக்கிற மனிதன் இந்த சமாரியனை அருவருப்பாக கருதுகிறவன். ஏனென்றால் அடிபட்டு கிடக்கிறவன் யூதன். நீங்கள் 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த உவமையின் நோக்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உவமையின் நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? ஏனென்றால் இந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி, எனக்கு பிறன் யார்? இப்பொழுது இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மாற்றி சொல்கிறார். நியாயசாஸ்திரிக்கு பிறன் யார் என்று சொல்லவில்லை, மாறாக கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய காரியம், இரக்கம் செய்தவனே. இங்கு எதை அங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இந்த அடிபட்டு கிடந்தவன் யூதன், அவனுக்கு உதவி செய்தவன் சமாரியன். ஆகவேதான் இந்த அகப்பட்டு அடிபட்டு கிடந்தவனுக்கு பிறனாக அங்கு சமாரியனை இந்த நியாயசாஸ்திரி அடையாளம் காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருக்கான் என்றால், ஆசாரியனும் லேவியனும் அந்த அடிபட்டு கிடந்தவனோட இனத்தான், அவர்களை மதிக்கக்கூடியவர்கள். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். ஏனென்றால் சமாரியர்களை தான் யூதர்கள் வெறுத்தார்கள். அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட அந்த வரலாற்று பிரச்சனை அங்கு யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணதாக யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, யூதர்கள் எங்களோடு எப்படி சம்பந்தம் கலப்பார்கள் என்று சொல்லி சமாரிய பெண்மணி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தண்ணீரை சமாரிய பெண்ணிடத்திலே கேட்கும்போது அவள் தன்னுடைய பாத்திரத்திலே கொடுக்க முடிக்கிறார். ஏனென்றால் இருவருக்குள்ளாக அந்த பிரிவினை காணப்படுகிறது யூதர்கள் சமாரியர்களுக்கிடையே. ஆகவேதான் உனக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்லி, சமாரியனை நேசி என்று சொல்லி அந்த யூதனுக்கு, யூத நியாய சாஸ்திரிக்கு அங்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இங்கு யூதன் தன் சொந்த இனத்தானாகிய அடிபட்டு கிடந்த யூதனுக்கே உதவி செய்யவில்லை. ஆகவேதான் அங்கு அநீதிக்கு எதிராக
ஆசாரியனும் லேவியனும் குரல் எழுப்பவில்லை. மாறாக யாரை அருவருப்பாக அந்த யூதர்கள் கருதினார்களோ அந்த சமாரிய குலத்திலிருந்தே அந்த சமாரியன் யூதனுக்கு பணிவிடை செய்தான், அங்கே அமைதியை நிலைநாட்டினான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பணிவிடைத்துவம். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பணிவிடைத்துவம் நமக்கு வேண்டும். ஜஸ்டிஸ்காகவும் பீஸ்காகவும் நம்ம பணிவிடை செய்யும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதி 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ திருப்தி அடைவான். நீதிமொழிகள் 14:11 நாம் பார்க்கும் பொழுது கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். அங்கே தன்னுடைய கைத்தொழிலை செய்து விருத்தி அடைகிற ஒரு மனிதனை குறித்து அங்கே சாலமோன் ஞானி இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பொறுப்பு என்னவென்றால் ஸ்டீவர்ஷிப் டு த ரிசோர்சஸ். நமக்கென்று கடவுள் ஒவ்வொரு வாய்ப்புகளை அல்லது ஒவ்வொரு காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த பணிவிடையினை நாம் பணிவிடைத்துவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் நான் செய்தியை ஆரம்பிக்கும் போது சொன்னேன். நாம் தகப்பனாக அல்லது தாயாக, பிள்ளையாக, சகோதரராக, ஆசிரியராக அல்லது அரசு துறைகளை பணியாற்றுகிறவராக, கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிறவராக, விவசாயியாக அல்லது சொந்த பிசினஸ் வைத்திருக்கிறவர்கள் இருக்கலாம். இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த ரிசோர்ஸ், பலன்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளிலே நாம் பணிவிடைத்துவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதிலே நாம் நேர்த்தியாக செய்யும் போது விருத்தி அடைவோம் என்று சொல்லி நீதிமொழிகள் 13:11 சொல்கிறது. அதிலே நாம் நேர்த்தியாக அந்த பணிவிடைகளை செய்யும் பொழுது விருத்தி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். நாம் பொதுவான திருமறை பகுதியாக வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தியினுடைய அந்த அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பிரபுவாகிய ஒருவன் தன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உவமையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கு அந்த ஊரில் உள்ளவர்கள் இந்த மனிதனை தங்களுக்கு ராஜாவாக வைக்கக்கூடாது என்று சொல்லி எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு மனது இல்லை. இந்த உவமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மன்னனை குறுநில மன்னனாக கருதி கொள்ளலாம். இவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவர், அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய பேரரசராக இருக்கலாம். ஆனால் இந்த ஊரார் விரும்பவில்லை. ஆனால் அவனோ சாமர்த்தியமாக செயல்பட்டு ராஜ்யத்தை பெறுவதற்காக அங்கு யாரை சந்திக்க வேண்டுமோ அங்கு சந்திக்க செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து 10 பேரரை அழைத்து அவர்களுக்கு 10 ராத்தல் திரவியங்களை கொடுக்கிறார். ஒருத்தருக்கு 1 ராத்தல் கொடுத்தாரா அல்லது ஒவ்வொருத்தருக்கும் 10 ராத்தல் கொடுத்தாரா? ஒருத்தருக்கு 1 ராத்தல் கொடுத்தாரா அல்லது 10 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 ராத்தல் கொடுத்தாரா? 10 பேருக்கும் 10 இல்லை, ஒருத்தருக்கு 1 ராத்தல். நாம் அதை வேதாகமத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 20ஆம் வசனம் லூக்கா 19:20 பின்பு வேறொருவன் வந்து ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல். இங்கு 10 ராத்தல் உம்முடைய ராத்தல் என்று சொல்லி ஒன்றை குறிப்பிடும் பொழுது அங்கு ராத்தல்கள் என்று சொல்லி பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அங்கு ராத்தல் என்பதற்கு ப்ளூரல் ஃபார்ம் ராத்தல் தான். ஆனால் நாம் அதனுடைய மூலப்பதத்திலே பார்க்கும் பொழுது மினா என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மினா என்கிற வார்த்தையானது கிரேக்கத்திலே அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு 10 ராத்தல் என்று சொல்லி பயன்படுத்தப்படுவதெல்லாம் 10 மினாஸ் என்று சொல்லி ப்ளூரல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருத்தருக்கு 1 ராத்தல் தான் கொடுத்தார். 1 ராத்தல் என்பது 100 திராக்மா. கிரேக்கத்திலே 1 ராத்தல் என்பது 100 திராக்மா. திராக்மா என்பது ஒரு நாளுக்குரிய சம்பளம். திராக்மா என்பது ஒரு நாளுக்குரிய சம்பளம். அப்போ ஒருத்தருக்கு 100 நாள் சம்பளத்திற்கு அளவுக்கு அவர் திரவியங்களை அங்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருத்தருக்கு 100 நாளுக்குரிய சம்பளங்களை அவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடின் அடிப்படையில் பார்க்கும் போது தாளந்து என்பது 3000 சேக்கலை குறிக்கிறது. மற்ற 25ஆம் அதிகாரத்திலே இந்த அர்த்தத்திலே வரக்கூடிய இன்னொரு உவமை சொல்லப்படுகிறது. தாளந்து உவமை, அது வேற உவமை, இது வேற உவமை. ஆனால் இரண்டினுடைய கருப்பொருளும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அவிதமாக அங்கு வியாபாரம் பண்ணுவதற்காக அங்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராத்தலை அங்கு கொடுத்து செல்கிறார். திரும்ப ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். ராஜ்யத்தை இவருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ஊரார் மனமில்லாமல் இருந்தாலும் இவர் தன்னுடைய திறமையினாலே அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்பொழுது
எவ்விதமாக இவர்கள் செயலாற்றினார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறார். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது வந்த நபர் அங்கு அவர் கொடுத்த ஒரு ராத்தலை வைத்து 10 ராத்தல் அளவிற்கு அவர் சம்பாதித்திருக்கிறார். அடுத்தவர் சொல்கிறார் 5 ராத்தல் அளவிற்கு அவர் சம்பாதித்திருக்கிறார். அங்கே அவர்களுக்கு அந்த வளங்கள், ரிசோர்ஸ், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு கடவுள் கொடுத்த திறமையின் அடிப்படையிலே ஒருவர் 10 ராத்தல் அளவு, ஒருவர் 5 ராத்தல் அளவு என்று சொல்லி அங்கே அவர்கள் சம்பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பணிவிடையை செய்து முடிக்கிறார்கள். ஆனால் ஒருவன் வந்து சொல்கிறான், பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அழிக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு இவன் தன்னுடைய பணிவிடையை செய்யவில்லை. அட்லீஸ்ட் அவன் ஒரு ராத்தலை எக்ஸ்ட்ரா ஆதாயம் பண்ணும்படிக்காவது அவன் பணிவிடையை செய்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான் என்றால், அங்கு அவன் எந்த ஒரு பணிவிடையையும் செய்யவில்லை. தன்னுடைய பொறுப்பை அவன் செவ்வேளை செய்து முடிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறான். அதற்கு தன்னுடைய எஜமானனையே அவன் காரணம் காட்டுகிறான். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அரிக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். அந்த மனிதன் சொல்வது போல இந்த எஜமானும் கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் இவன் பயப்பட்டான். ஆனால் பயப்பட்ட அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பயந்தாவது நம்முடைய எஜமான் எதையுமே முதலீடு பண்ணாமல் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர் இப்பொழுது முதலீடாக ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். நிச்சயமாக இதற்கு பிரதிபலனை எதிர்பார்ப்பார் என்று சொல்லி பயத்தின் அடிப்படைகளாவது அவன் செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு சாக்கு போக்காக தன்னுடைய எஜமானின் மீது பழி போடுவதை நாம் பார்க்கிறோம். இவன் புரிந்து வைத்திருந்த அடிப்படையிலாவது பயந்தாவது பணிவிடை செய்திருக்க வேண்டும். சிலர் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலங்களில் மேலதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தால் மட்டும்தான் பணியாற்றுவார்கள். அந்த அடிப்படையிலாவது இவன் பணியாற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படியும் அவன் பணியாற்றாமல் அங்கு அவன் செயலாற்றவில்லை. ஆகவே அங்கு இந்த எஜமான் சொல்கிறான், காசு கடையிலாவது வைத்திருக்கலாம். காசு கடையில் என்பது இந்த ஒரு ராத்திரை கொடுத்திருந்தா இவ்வளவு நாள் பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு வட்டி சார்ந்திருக்கும், அந்த பிரதிபலையாவது சேர்த்து என்னிடத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இவன் மனம் இல்லாதவனாக, அதில் ஆர்வம் இல்லாதவனாக இருந்ததுதான் இந்த உவமைகளை நாம் பார்க்க முடிகிறது. பொறுப்பை உணர்ந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன நடக்கிறது? உள்ளவனுக்கு அந்த ஒரு ராத்தலும் கொடுக்கப்படுகிறது, இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு பொறுப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம், பல வித்தியாசமான திறமைகள் நமக்கு காணப்படலாம். ஆனால் அதிலே நாம் பணிவிடைத்துவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாம் தான் பொறுப்பு, அல்லது நமக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது சில காரியங்களுக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு என்பதை மறந்து போய்விடக்கூடாது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் அங்கு தன்னுடைய உடன் பணியாளரான தீமோத்தேயுக்கு அந்த ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். இரண்டையும் சொல்கிறார். நீ அனுசரித்த நற்போதகம் அங்கே இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளை பின்பற்றுகிற சீடன் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஊழியக்காரன், கடவுளுக்காக நீ பணிவிடை செய், கடவுளுக்கு ஏற்ற நல்ல ஊழியக்காரனாக பணிவிடை செய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:5 பார்க்கும்போது, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவாய் தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய். அங்கே சுவிசேஷகன் என்ற ரிசோர்ஸ் அங்கு தீமோத்தேயுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை செய் என்று சொல்லி அங்கு பவுலடிகளால் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய பணியாட்களாக செயலாற்றும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் கடவுளுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அங்கு 11ஆம் வசனத்தில் ஒருவன் போதித்தால் கடவுளுடைய வாக்கின்படி போதிக்கிறவன், ஒருவன் உதவி செய்தால் அவன் கடவுள் தந்தருக்கும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் மகிமைப்படும்படி செய்வீர்களாக என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த வேதவசனம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் அவனுக்கு தேவனுடைய வரங்கள் வித்தியாசமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அளிக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே எந்த காரியங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருந்து அந்த பணிவிடையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமாக இந்த வாரத்திலே நாம் இந்த பணிவிடைத்துவ வாரத்தை ஆசரிக்கிற நாம் நம்முடைய பணிவிடைத்துவம் எப்படி இருக்கிறது, கண்காணித்துவம் என்று சொல்லும்போது ஏதோ மேற்பார்வையாளராக இருந்து விடுவது மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கீழாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் பணிவிடை செய்யும்படிக்கு நம்ம அழைக்கக்கூடியதாக இயேசு சொல்கிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு வந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் நமக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிற படைப்புகளுக்கு நாம் தான் பொறுப்பாளிகள், நீதிக்கும் அமைதிக்கும் நாம் தான் பொறுப்பாளிகள். அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வித்தியாசமான பொறுப்புகளுக்கும் நீங்களும் நானும் தான் பொறுப்பாளிகள் என்று சொல்லி நாம் செயல்படுவோம். ஏனென்றால் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாக பணிவிடையை செய்து முடித்து நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அந்த முன்மாதிரியை பின்பற்றி நம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நேர்த்தியான பணிவிடையை செய்வோம். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று வாசிக்க கேட்டது போல ஆண்டவர் நம்முடைய பணிவிடைகளிலே விருத்தியை தந்து இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தி செல்வாராக. ஆம்.